சரியா சுவாமி, உங்களிடத்தில் பொருள் என் மூகத்தி மணமகளை கூட மூகத்தி கொடுத்துட்டேங்க. புறா கொடுத்துட்டா வரைக்கிட்டு போறேன். வச்சு போறாரு. ஏன்னா இப்ப இருக்க பொம்பளை பாவாடையில பாக்கிட்டு வைக்கிறாங்க. சொல்ல முடியாது, இது எங்க வச்சுக்கிறாங்க. புறா கொடுத்துட்டியா? எல்லாம் கொடுத்துட்டுங்க. இப்போ போட்டோம். அவர் என்கிட்ட என்ன இருக்குது கொடுக்க? என் உயிர் தான் இருக்குது. போட்டாக்கா அதுக்கு என்ன வயசு? அதுக்கு கூட தலையாடுது, அந்த பாப்பா கூட தலையாடுறான் போன்னு சொல்லிட்டு நேரம் கேட்டா கொடுக்க மாட்டாங்க. போட்டு வாங்கிட்டு போய் போயிடுவா. என் வீட்டுக்கு அப்பா அம்மா செத்து போய் மூக்கு சளி வயிறு கீஞ்ச பாவாடை கட்டினு வந்துட்டான். தாயத்த புள்ளன்னு சொல்லி திருவந்தாடு போய் பரிய சேலை அப்பயே 25,000. அப்ப காசு 25,000. இப்ப எப்படி தெரியுமா? 5 லட்சம் ரூபாய்க்கு சமானம். முருகனாக்கா 3 லட்சம் ரூபாய் வெள்ளி சரிக்கு இருக்கும். இதை வித்து கூட ஆம்பளை கிட்ட கொடுப்போம். கல்லாம்பளுக்கு விட்டுட்டு போகலாம். போட்டோ எடுக்கிற அப்படியே போட்டோ போட்டு போட்டு பேர் சொல்ல வருமா? சொன்னா இதே நல்ல நேரத்தில் இதே ஒரு சந்தை அறுவை அண்ணார். ஆமாங்க, 6 உயிர் அண்ணார். ஆமாங்க, கட்டண மனைவி கிட்ட இருந்து சேலையும் நகை நட்டு மட்டும் வாங்கி போடுற தம்பி. மல்லிகைப்பூ வாங்குறதுக்கு காசு இருக்காது. மஞ்சுளா வீட்டுக்கு போகும்போது 4 மோயம் மல்லிகைப்பூ வாங்கி போட சொல்லிட்டு ராதாகிருஷ்ணன் சொல்லக்கூடிய அண்ணாரார்கள் என்ஜாய் பண்ணு. இன்னைக்கு கூட நாச்சரவுல ஒரு நாட்டுல 1500 ரூபாய் செத்துக்கலாம். அப்படி யாரும் பணம் காசு வேணும் எச்சு மூஞ்சி வைக்காதீங்க. தூக்கிட்டு போறது எதுவும் கிடையாது. இருக்கிற நல்லா சம்பாதிக்க, நல்லா சாப்பிடுங்க, இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுங்க, எடுத்து காலம் தகுந்த இடுங்க. ரைட்ல ஒரு ஏற்றி ஏற்றின்னு போகுது. சத்தியமா சொல்றேன், உன் ஊரு காசு எனக்கு தேவையில்லை. இங்க இருக்கிற ஆளுங்க மட்டும் கூலி மட்டும் கொடுத்து விடு. இன்னைக்கு 4 பேருக்கு வேஷம் 6000 ரூபாய் கூலி. படிக்க வச்சுட்டு தான் அவன்கிட்ட ஆளு நகை 20 ஆள் வந்து போய் யாரும் வேணாம்னு சொல்ல முடியும். நாளைக்கு அது ஞாபகத்துக்கு கூப்பிட முடியுமா? 2 நாள் உன் ஊருக்கு காசு எனக்கு 1 ரூபாய் கூட வர முடியும். இப்போ என்கிட்ட எதுவும் இல்லை. அத்தனை விரும்புவெல்லாம் என்கிட்ட இருக்கிற கந்த துணி ஒண்ணுதான் இருக்குது. போட்டா அப்புறம் என்ன இருக்குது என்கிட்ட கேட்குறீங்க? போங்க. நான் போனாக்கா எப்ப போவான்னு எதிர்பார்த்துன்னு இருக்கிறான். ஆளு பின்னாடியே வர வைக்கிறதுக்கு ஆள் இருக்கிறான். என்னவா நான் போன பிறகு என் வீட்டு வாசப்பல்ல உன் பேச காலை கூட வைக்க கூடாது.
அப்படி வைக்க கூடாது என்று சொன்னால் இந்த ஊர்ல எனக்கு சொந்த பந்தம் இருக்காங்களா? தாய் தந்தை இருக்கிறார்களா? அக்கா தங்கை இருக்கிறாரா? அண்ணன் தம்பி இருக்கிறாங்களா? யாருமே இல்லாத ஒரு அனாதை. யார் வீட்டுக்கு போவேன்? எங்க போவேன்? முடியா போனா முடியாத தோப்புக்கு போய் தூக்குமானு சாவு. முடியா போனா ஏரி உள்ள வந்து சாவு. இல்ல கிணறுக்கு வந்து சாவு. இல்ல மாட்டாளி கீட்டாலும் வாங்கி கொடுத்து சாவு. என் வீட்டு உள்ள கால வைக்கக்கூடாது. அரிசியோ பருப்போ சொம்போ தவளையோ உப்போ மிளகாவோ எதுவுமே எடுக்கக்கூடாது. நீ வாமா, நாங்க பாத்துக்கிறோம். இன்னைக்குதான் என்ன நீங்க ஜிம்ஷூர் சாலை என்ன இவளுக்கு என்ன பண்ண போறீங்க பாக்குறேன். ஜிம்ஷூரா இல்ல பயிர் வேளான்னு பாக்குறேன். சொல்லுது இல்ல இவங்க வீட்டுக்கு போ. ஆட்டை மேய் மாட்டை மேய் சாணி வேலை கொட்டு. அவங்க துணிமணி துணி வீட்டு வேலை செய்ய காட்டு வேலை செய்ய பிச்சை எடுத்து தின்னுட்டு என் வீட்டு ஒட்டுத்தில் வந்து உங்கள்ட்ட அடி வாங்கிட்டு அது அந்த ஒட்டுத்திலைக்கு வாடகை கொடுக்குவானா? காலையில் சாயந்தரமா என் வீட்டு வாசலை மட்டும் பெரிய தின்னு. என்ன சொம்ப இந்த ஊருக்கு சொம்ப கொடுத்துட்டா பாவம். என்ன உடச்சா கொடுத்துக்கிறான். இந்த போ பிச்சை எடுத்து தின்ட்டானா அப்போ சாவுப்பா. எனக்கு பொண்ணாக பிறந்த ஒரு நேரமோ தாவாரமாக முளைத்திருந்தால் ஆடு மாடுகளாது மேந்தி என்னை கிளைப்பாரி தந்திருக்குமே. நன்னாக பிறந்து எந்த சுகத்தை கேட்டோமா? பெண்ணாக நான் பிறந்த பிரியோ எனக்கு பிறந்தாக கடலில் வந்த படகை போல கடலில் வந்த படகை போல மாட்டாலும்